வணக்கம். பிரசவம்னாலே அது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ரொம்பவே மறக்க முடியாத ஒரு தருணம். ஆனா சிசேரியன் அதாவது சி செக்ஷன் சொன்னா மட்டும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயமும் ஏகப்பட்ட சந்தேகங்களும் வருது. உண்மையில சி செக்ஷன்னா என்ன, அது ஏன் தேவைப்படுது, முக்கியமா அது பாதுகாப்பானதா? வாங்க இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். சி செக்ஷன்ங்கிறது ஒரு தோல்வியே கிடையாது. அது அம்மாவையும் குழந்தையையும் காப்பாத்த சரியான நேரத்துல செய்யப்படுற ஒரு உயர் துல்லியமான மீட்பு அறுவை சிகிச்சை. இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு வாங்க உள்ள போலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மருத்துவ உலகத்தோட நம்ப முடியாத வளர்ச்சி தான். அந்த காலத்துல சி செக்ஷன்னா ஆபத்து நிறைஞ்ச செங்குத்தான ஒரு கீறல் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்எஸ்சிஎஸ்ன்னு சொல்ற ஒரு நவீன முறையை பயன்படுத்துறோம். இதுல கிடைமட்டமா ஒரு கீறல் தான், இதனால சீக்கிரமா குணமாகிடும். அடுத்த பிரசவம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா, டெக்னாலஜி எவ்வளவு தூரம் நம்மள பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு. சரி, முதல் பகுதியில சி செக்ஷனை நம்ம பாக்குற விதத்தையே மாத்த போறோம். இது ஒரு தோல்வியா நினைக்காம நவீன மருத்துவத்தோட ஒரு மாபெரும் சாதனையா ஏன் பார்க்கணுங்கிறத பத்தி விளக்கமா பார்க்கலாம். இப்ப நம்ம அடிக்கடி கேக்குற இந்த எல்சிஎஸ்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது கருப்பையோட தசை அதிகமா இல்லாத கீழ்ப்பகுதியில கிடைமட்டமா போடப்படுற ஒரு கீறல். இதனாலதான் ரத்தப்போக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, வலியும் குறைவா இருக்கு, தழும்பு சீக்கிரமா ஆறிடுது. இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். சில நேரங்கள்ல அறுவை சிகிச்சை ஏன் ரொம்ப அவசியமான, பாதுகாப்பான ஒரு ஆப்ஷனா மாறுது. பிரசவத்தை ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட பாதை வழியா வெளியே வர்ற பயணமா கற்பனை பண்ணிக்கோங்க. சில சமயம் அந்த பாதையில தடைகள் வரலாம். அப்போ சி செக்ஷன் எப்படி ஒரு பாதுகாப்பான மாற்று வழியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். சி செக்ஷன்ல பொதுவா 2 வகை இருக்கு. ஒன்னு எலெக்டிவ், அதாவது நஞ்சு குடி கீழ இறங்குறது மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தா பிரசவ வலி வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பண்றது. இன்னொன்னு எமர்ஜென்சி, சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணும்போது திடீர்னு குழந்தைக்கு இதய துடிப்பு குறையறது மாதிரி ஏதாவது சிக்கல் வந்தா அவசரமா முடிவு பண்ணி பண்றது. இதோ முக்கியமான காரணம். இது உங்க முயற்சியை பத்தின விஷயமே இல்ல. இது முழுக்க முழுக்க இயற்பியல். அதாவது அம்மாவோட இடுப்பெலும்பு பாதைக்கும் குழந்தையோட தலைக்கும் இருக்கிற சைஸ் மிஸ் மேட்ச். குழந்தையோட தலை அந்த வழியா வெளியே வர முடியாத அளவுக்கு பெருசா இருந்தா சி செக்ஷன் மட்டும்தான் ஒரே பாதுகாப்பான வழி. 2வது காரணம் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், அதாவது குழந்தைக்கு ஏற்படுற ஒருவித அழுத்தம். இது ஒரு ஆக்சிஜன் சப்ளை பிரச்சனையா பாருங்க. பிரசவ வழியில சுருங்கி விரியும் போது குழந்தைக்கு நஞ்சுக்கொடியிலிருந்து போற ஆக்சிஜன் அளவு கொஞ்சமா குறைஞ்சா குழந்தையோட இதய துடிப்புல அது அப்பட்டமா தெரியும். அப்போ குழந்தைய பத்திரமா வெளியே எடுக்க சி செக்ஷன் ரொம்பவே அவசியம். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையோட இதய துடிப்பு பொதுவா நிமிஷத்துக்கு 120 160 வரை இருக்கும். ஆனா அது தொடர்ந்து 110க்கு கீழேயே இருந்துச்சுன்னா அது ஒரு ரெட் அலர்ட். குழந்தை உள்ள ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். இதுதான் சி செக்ஷனுக்கான அவசர அழைப்பு மணி. 3வது காரணம் குழந்தை இருக்கிற பொசிஷன். ஒரு குறுகலான ஹால்வே வழியா ஒரு பெரிய சோஃபாவை நகர்த்துறத கற்பனை பண்ணுங்க. அது சரியான கோணத்துல வைக்கலன்னா நகர்த்தவே முடியாதுல்ல. அதே மாதிரிதான் குழந்தை தலைகீழா இல்லாம புட்டத்தை முதல்ல வச்சிருந்தாலோ இல்ல குறுக்க படுத்திருந்தாலோ சுகப்பிரசவம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அடுத்ததா ஆபரேஷன் தியேட்டர் உள்ள என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஆபரேஷன் தியேட்டர்னு சொன்னாலே பாதி பேருக்கு பயம் வந்துடும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பயம் கண்டிப்பா போயிடும். வாங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி பயப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, அதனால நீங்க முழிச்சுதான் இருப்பீங்க. ஆனா மார்புக்கு கீழே எந்த வலியுமே தெரியாது. அறுவை சிகிச்சையை நீங்க பார்க்காம இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டுருவாங்க. உங்களுக்கு வலி இருக்காது, ஆனா யாரோ அழுத்துற மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். முக்கியமா மயக்க மருந்து டாக்டர் டீம் உங்க பக்கத்திலே இருந்து உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்க. இந்த சர்ஜரி எவ்வளவு துல்லியமானதுன்னே இத அருமையா விளக்குது. ஸ்கின், ஃபேட்னு ஆரம்பிச்சு மொத்தம் 7 அடுக்குகளை ரொம்ப கவனமா கடந்து போவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வயித்து தசைகளை வெட்டவே மாட்டாங்க. அதை மெதுவா விலக்கி வச்சுட்டு தான் உள்ள போவாங்க. கடைசியா பனிக்குட பைய கீறி குழந்தைய பத்திரமா வெளியே எடுப்பாங்க. சரி, குழந்தை பத்திரமா பொறந்தாச்சு. இனிமே அம்மாவோட கவனம் அவங்க மேல இருக்கணும். அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எப்படி சீக்கிரமாவும் பாதுகாப்பாவும் குணமாகிறது, அதுக்கு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். குணமாகறதுக்கு 3 முக்கியமான விதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஆபரேஷன் முடிஞ்ச 12 மணி நேரத்துக்குள்ள எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும். 2, 4வது நாள்ல உங்க வலி கண்டிப்பா குறைஞ்சிருக்கணும், அதிகமாக கூடாது. 3, முதல் 6 வாரத்துக்கு உங்க குழந்தையோட வெயிட்டை விட, அதாவது ஒரு 5 கிலோக்கு மேல எந்த பொருளையும் தூக்கவே கூடாது. இந்த அறிகுறிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா கேட்டுக்கோங்க. காய்ச்சல்,
தையல் போட்ட இடம் ரொம்ப செவந்து போறது, இல்ல அதிலிருந்து நீர் வர்றது, வலி திடீர்னு அதிகமாகிறது, ரொம்ப அதிகமான ரத்தப்போக்கு, இல்லனா ஒரு கால்ல மட்டும் திடீர்னு வர்ற வலி, வீக்கம், இதுல எது இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உங்க டாக்டரை கூப்பிடணும். நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சி செக்ஷன் பத்தி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் நம்ம ஊர்ல இருக்கு. இப்ப நாம ஒவ்வொரு கட்டுக்கதையா உடைச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியலை என்னன்னு பார்க்க போறோம். ரெடியா? எல்லாரும் கேக்குற முதல் கேள்வி, சி செக்ஷனுக்கு போடுற அந்த ஸ்பைனல் ஊசினால வாழ்க்கை முழுக்க முதுகுவலி வருமா? உண்மையா? உண்மை என்னன்னா இல்ல, கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு வர முதுகுவலிக்கு காரணம் கர்ப்பகாலத்துல உங்க உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் தான். உங்க பாடி போஸ்டர் மாறும், வயித்து தசைகள் பலவீனமாகும். இதனால தான் வலி வருதே தவிர அந்த சின்ன ஊசிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்ததா தாய்மார்கள் கேக்குற முக்கியமான சந்தேகம். சி செக்ஷன் முடிஞ்ச உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ரெக்கவரி ரூம்ல இருக்கும்போதே தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். மயக்க மருந்து தாய்ப்பால்ல கலக்காதுங்கிறது தான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. நஞ்சுக்கொடி வெளி வந்த உடனே உங்க உடம்புல பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். சரி, ஒரு தடவை சி செக்ஷன் பண்ணிட்டா அடுத்த எல்லா பிரசவமும் சி செக்ஷனா தான் இருக்குமா? இனிமே சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்லையா? இந்த கேள்விய பத்தி இப்ப பார்க்கலாம். நிச்சயமா இல்ல. உங்களுக்கு முதல் சி செக்ஷன் நடந்ததுக்கான காரணம் இந்த பிரசவத்துல இல்லைனா நீங்க கண்டிப்பா சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணலாம். இதுக்கு பேருதான் VBAC, அதாவது சிசேரியனுக்கு பிறகு சுகப்பிரசவம். தகுதியான பெண்கள்ல 60-80% பேருக்கு இது வெற்றிகரமா அமையுது. கடைசியா ஒண்ணுதான், பிரசவம் சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, நம்மளோட நோக்கம், நம்மளோட இலக்கு ஒண்ணுதான். ஆரோக்கியமா அழற ஒரு குழந்தையும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிற ஒரு அம்மாவும். சி செக்ஷன் ஒரு தோல்வியே இல்ல, அது தாய் சேய் நலனை உறுதி செய்யற ஒரு நவீன மருத்துவ அற்புதம்.